முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றோம். புனிதமிக்க இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக நாம் எல்லாம் இந்த மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் மறுமை நாளில் மனிதனின் நிலை என்ற ஒரு தலைப்பினூடாக ஒரு சில அடிப்படைகளை எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக எப்பொழுதும் மாறாத ஒரு தலைப்பு. இந்த மறுமை நாள் சம்பந்தமான தலைப்பை பொறுத்த மட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு தொடர்ந்து மறுமை நாளுடைய நிகழ்வுகள், மறுமை நாள் எப்படிப்பட்டது என்பதை தொடர்ந்து ஞாபகப்படுத்தி வந்தார்கள். ஏனென்றால் ஒரு முஃமின் அடிக்கடி இந்த மறுமை நாள் சம்பந்தமான ஞாபகத்தோடு இருக்க வேண்டுமாக இருந்தால் தெரிந்த விடயத்தை திரும்ப திரும்ப நாம் படித்தாகணும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனில் மறுமை நாள் சம்பந்தமாகத்தான் அத்தனை விஷயத்தையும் சொல்லித் தருகிறான். நமக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை படைச்சதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகம் பெரிய விஷயம் இல்லை, ஏமாந்துடாதீங்க. துஹிப்பூனல் ஆஜிலா வ ததரூனல் ஆஹிரா. நீங்கள் அவசரத்தை விரும்புகிறீங்க, ஆஹிராவை விட்டு விடுறீங்க. இது அவசரம் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இது அவசரமாக போகக்கூடியது. மறுமையில் போய் எவ்வளோ காலம் வாழ்ந்தீங்க கம்ல வீத்துமென்று கேட்டால் எவ்வளோ பாவயம், ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் கூட இல்லை, ஒரு சில மணித்தியாலங்கள், ஒரு நாளின் ஒரு சில பகுதிகள் என்று சொல்ற அளவுக்கு ரொம்ப சின்ன ஒரு வாழ்க்கை. நாம் வந்த வரிசை வேறு, போகிற வரிசை வேறு. நானா தம்பி தாத்தா தங்கச்சின்னு வந்த வரிசைகள் இருந்தாலும் போகிற நேரம் நானா விட்டுட்டு தம்பி போயிடுவார், உம்மா இருப்பார்கள், மகன் போயிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம அறியாமலே ஒரு வரிசையில் வருவோம், வேறு ஒரு வரிசையில் போவோம். அவசரமாக அவைகள் நிகழ்ந்து இந்த உலகத்தை பொறுத்தளவில் இந்த காலப்பகுதி அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவசரம் என்று சொல்கிறான். ஆகிரா அதுதான் நிரந்தரமானது. இந்த ஆகிராவுக்குரிய அழைப்பை திருக்குர்ஆன் விடுகிறது. ஆகிராவில் யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் முன்னாடி மனிதர்கள் நிற்கக்கூடிய நாள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அந்த தினத்துக்காக நம்மளை சரிபார்த்து கொள்வதற்கு தான் இந்த உலகத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது நம்முடைய அடிப்படை. அந்த மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிக்கிற நேரம் நாம் என்ன பதில் கொடுக்க போகிறோம்? பொய் சொல்லியிருப்போம், ஒரு சில தவறுகள் நாம் செய்திருப்போம். இந்த தப்பு தவறுகளை எல்லாம் நாம் உணர்ந்து திருந்து ரப்புல் ஆலமீனை விடும் நாம் மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நாளை ஞாபகப்படுத்தினால் நாம் வெற்றி பெற்று விடுவோம். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தலைப்பு திரும்ப திரும்ப உங்களுக்கு மத்தியில், எனக்கு மத்தியில், நானும் நீங்களும் திரும்ப திரும்ப படிக்கணும். அது தொடர்ந்து படிக்கக்கூடியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் உட்கார்ந்து பேசினாங்க. அது புதன்கிழமை, மரணிப்பதற்கு 5 நாட்களுக்கு முன்னாடி ஆயிஷா அம்மாவிடம் சொன்னார்கள், நான் ஒப்பந்தம் வாங்கிவிட்டு வருகிறேன். ஒப்பந்தம் வாங்க ஏறாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அன்றைக்கு அவ்வளோ காய்ச்சல். 7 கிணற்றால் தண்ணீர் எடுத்து தலையில ஊற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் குளிப்பாட்டினாங்க. அன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து முடியுமான அளவு மக்கள் மன்றத்தில் உபதேசம் செய்தாங்க. ஒரு மனிதர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போவதாக இருந்தால் அந்த பிரியாவிடைக்குரிய உரையாகவே அது அமைந்தது. அதில் முழுக்க முழுக்க இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது, ஒரு இறை தூதர் அவர் நாவசித்து பேசினால் எந்த பொய்யும் வராது, இதற்கு பிறகு என்ன நடக்க போகிறது என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெல்ல மெல்ல சஹாபாக்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்தினாங்க. அன்றைக்கு புதன்கிழமை புதுசா சொன்னாங்களா? இல்லை. அன்று புதன்கிழமை அன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதைத்தான் சொன்னார்கள், திரும்ப ஞாபகப்படுத்தினார்கள். அந்த நேரம் தன்னுடைய மரணத்தை நெருக்கி, அதாவது தான் மரணிக்க போவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாமல் சொல்லி மறுமையை ஞாபகப்படுத்தினாங்க. சொன்னாங்க, லா தஜஅலு கபரி ஹீதா, என்னுடைய கபரை திருவிழா நடத்தும் இடமாக மாத்தாதீங்கன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி மாத்தாதீங்கன்னு கெஞ்சி கேட்டாங்க. கெஞ்சி கேட்டுவிட்டு நிறைய விஷயம் சொன்னார்கள். இந்த மஸ்ஜிதுக்கு எப்படி விருந்தாளிகள் வருகிற நேரம்
என்னால் முடியுமான அளவுக்கு நான் கண்ணியப்படுத்தினோம். அன்சாரிகளே, இதற்கு பிறகு இந்த மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்சாரிகளே, உப்பு கரைவதை போன்று நீங்கள் கரைவீர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு வாப்பா வீட்டிலிருந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிரியாவிடை கொடுத்துட்டு போனாங்க, எப்படி இருக்குமோ, சண்டை பிடிச்சிடாதீங்க, காணி பூமிகளை பிரிச்சு ஒழுங்கா இது பண்ணி அல்லாஹ் சொல்ற சட்டப்படி வாழுங்கன்னு சொல்ற மாதிரி பெருமானார் புதன்கிழமை அன்று சொன்னார்கள், அன்சாரிகளே, நீங்கள் உப்பு கரைவதை போன்று கரைவீர்கள். என் அன்சாரிகளே, நான் எப்படி மஸ்ஜிதுக்கு வந்தால் விருந்தாளி முடியுமான அளவுக்கு கவனிப்பேனோ, எனக்கு பட வேண்டும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படியான சில விடயங்களை ரசூலுல்லாஹ் சொல்லுவதோடு மறுமை நிகழ்வுகளை பெருமானார் ஞாபகப்படுத்தினார். மறுமை நாள் எப்படிப்பட்டது, அது எந்த மாதிரியானது, இந்த நேரத்தில் நானும் நீங்களும் அதை ஞாபகப்படுத்திக் கொள்கிற நேரம் திரும்ப நமக்கு திருந்துவதற்கான கல்வி கிடைக்கும் என்று நம்புகிறேன். அல்லாஹ்விடம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தௌபா செய்வோம், நம்முடைய பாவங்களை அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்வோம், ரப்பே எங்களை மன்னித்து விடு என்று நாம் சொல்லுவோம். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சிந்தனையில் தான் இந்த தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அதாவது மறுமை நாள் சம்பந்தமாக நாம் பார்க்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு முன்னாடி ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்துவாங்க. இப்ப மறுமை நாள் நம்ம யாருமே பார்க்கல, எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் யாரும் காணல. ஆனால் மறுமையுடைய நிகழ்வுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜிக்ரை சொல்லி தந்தாங்க. என்ன ஜிக்ருன்னு கேட்டீங்கன்னா, மறுமை நாளுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் மௌத்தாக போறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று ஜிக்ர் செய்யற மாதிரி அக்ஸிரு திக்ர், ஒரு ஜிக்ரை அதிகப்படுத்துங்கண்டாங்க, ஒரு ஜிக்ரை அதிகமா செய்யுங்கண்டாங்க. அது சுப்ஹானல்லாஹ் இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் இல்ல, மரணத்தை பற்றி உள்ள ஜிக்ரை அதிகமாக செய்யுங்கன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது என்ன செய்யுமா, இன்பங்களை எல்லாம் உடைச்சு துண்டாக்கிரணும். நம்ம என்ன இன்பங்களுக்கு எல்லாம் என்ன வரையறை வைத்திருக்கிறோமோ, எவ்வளவு கற்பனை பண்ணுவோமோ துனியாவை, இந்த இடம் அந்த இடம், இந்த ட்ரீமிங், அது எல்லாம் துண்டாக்கி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அந்த ஜிக்ரை அதிகமாக செய்யுங்க. இந்த வாரம் நாம் மௌத்தாக போறோம் என்று எத்தனை வாட்டி உணர்ந்தோம், எத்தனை பேர் நாம் சிந்தித்து பார்த்தோம். ஜனாசாக்களுக்கு கலந்து கொள்வதற்கு என்ன ஆர்வம் ஊட்டப்பட்டதுன்னா, ஒரு நாள் நாம் வெள்ளப்படவே இந்த மாதிரி சுத்தி மக்களுடைய தோள்கள்ல அந்த பயணத்தை போய் கடைசியாக கொண்டு போய் கபர்ல அடக்கிடுவாங்க. இது நடக்க போகுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மண்ணில் ஒரு கோடு போட்டார், சஹாபாக்களுக்கு படித்து கொடுத்தார். அழகாக ஒரு கோலம் போட்டு காட்டினாங்க, இது வாழ்க்கை என்றாங்க. இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில இடையில ஒரு கோலம் போட்டு மறைச்சாங்க. சஹாபாக்களுக்கு கையில ஒரு கல்லு மணல்ல கோடு போட்டுட்டு ஒரு துண்டா ஒரு கோடு என்ன பண்ணாங்க, கிராஸ் பண்ணிட்டாங்க. இப்படி ஏண்டா, இது உங்க ஆசைன்றாங்க, இது உங்க ஆசை. இடையில போட்ட கோசை வளர்ந்துட்டே போகும். நாளை இன்னொரு ஆசை வரும், நாளை மறுநாள் இன்னொரு ஆசை வரும். துனியாவில் அந்த ஆசை இயல்பாகவே உருவாகும். ஆனா இடையில ஒரு கிராஸ், ஒரு கோடு வருகிறது. அந்த கோடு என்னன்னா, அந்த லைன் என்ன சொல்லுதுன்னா, ஆசையை மௌத்து தடுத்துருமெண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் இடையில் ஆசைப்பட்டுட்டே இருப்போம், ஆனா இடையில எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவோம். இது எல்லோருக்கும் நடக்கக்கூடியது. தன்னுடைய வாழ்க்கையில் ஆசை வளர்கிற நேரத்தில் மௌத்து இடையில் குறுக்கிட்டால் நாம் திடீரென்று அத்தனையும் வைத்த மாதிரி வைத்து விட்டு போக வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டால், ரப்பே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்டார்கள். தன்னுடைய தாயுடைய கபரை கண்டுபிடிச்சாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அடையாளம் தெரியும், தன் உம்மாவோட கபரை. அல்லாஹ்விடம் கேட்டாங்க, யா அல்லாஹ், எங்க உம்மாவுடைய கபரை ஜியாரத்து பண்றதுக்கு எனக்கு அனுமதி தான்னு கேட்டாங்க. ஏனென்றால் முனாஃபிக்குடைய கபரில் நிற்க கூடாது, காஃபிருடைய கபரில் நிற்க இயலாது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தாயுடைய கபரிடம் கெஞ்சினார்கள், ரப்பே எனக்கு அனுமதி தான்னு கேட்டாங்க. ஏனென்றால் அவங்களுடைய உம்மாவை பொறுத்தளவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாய் தகப்பன் ரெண்டு பேருடைய விஷயத்தை நாம் படிக்கணும். அதாவது சாதாரணமாக ஒரு மனிதர் தன்னுடைய வாப்பாவை பிடிச்சி கேவலப்படுத்த மாட்டார். அவர் அதாவது வாப்பாவுக்கு ரொம்ப இறக்கமா, தாய் தகப்பனோட இறக்கமா நடக்கிறது இயல்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் வந்தார். யார சொல்லலாம், எங்க வாப்பா எங்க அப்படின்னு கேட்டாரு. பாப்பாங்கன்னா மௌத்தா போயிட்டாரு. மௌத்தா போன வாப்பாவை கேட்கறது எங்கன்னு கேட்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, மௌத்தா போன வாப்பா எங்கன்னு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தாருன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அவர் ஜன்னாவிலையா ஜஹன்னத்திலையா, சொர்க்கத்திலையா நரகத்திலையா.
ரப்புல் ஆலமீன் அதை சொல்லி காட்டினான், கொடுத்துட்டாங்க, தெளிவா கொடுத்தாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபாக்க பின்னார், உங்க வாப்பா நரகத்துல. அவர் அழுந்துட்டு போறாரு. சகோதரர்களே, உங்களுடைய தகப்பன் மௌத்தாக இருந்தா அவங்க எங்கன்னு நினைக்கிற நேரமே நமக்குள்ள ஒரு உருக்கம் வரும், நமக்குள்ள ஒரு உணர்வு வரும். ரப்பே, அவருக்கு ஜன்னா வந்து கிடைக்கணும் யா அல்லாஹ். நபிமார்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 நபிமார்களை தனக்கு நெருக்கினார். அந்த அளவுக்கு எந்த நபிக்கும் கிடைக்காத அந்தஸ்து அந்த 2 நபிமார்களுக்கு கிடைத்தது. ஒன்று இப்ராஹிம் நபி ஹலீலுல்லாஹ், அடுத்தது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 2 நபிமாருடைய வாப்பாவுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டார். காஃபிருடைய விஷயத்தில் ஏதாவது ஒரு வேண்டுகோளை அங்கீகரிப்பதாக இருந்தால் அதை இப்ராஹிம் நபியுடைய விஷயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்திருக்க வேண்டும், அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்தில் செய்யணும். அல்லாஹ்வுடைய தூதர் அழுதுட்டு போறவரை கூப்பிட்டார், அபி அபாக்க ஃபின்னார் என்றார். என்னுடைய வாப்பாவும் உங்க வாப்பாவும் நரகத்தில் என்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மார்க்கம் உள்ள வீட்டுல, மார்க்கம் பேசக்கூடிய ஒரு மௌலவியுடைய வீட்டுல, ஒரு தாலியுடைய வீட்டுல தப்பும் தவறும் நடந்தால் உலகத்துக்கு காட்ட விருப்பப்பட மாட்டார். ஏன்னா உலகம் அவரை பத்தி வேற விதத்தில் பேசுது. அவங்க வீட்டுல படம் பார்ப்பாங்களா? அப்படி படம் பார்க்க விட மாட்டார். படம் பார்த்தாலும் மறைப்பார்கள், வெளி உலகம் பேசக்கூடாது. ஏண்டா அவர் ஒரு தாய். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது சாதாரண மனித இயல்பு. அல்லாஹ்வுக்கு பயந்து சிலர்கள் நடப்பார்கள், உலகத்துக்கு பயந்து சிலர்கள் நடப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாத்தமுல் அன்பியா, நபிமார்களின் கடைசி, இந்த உலகத்துக்கு நம்மளை சுவர்க்கத்துக்கு அழைக்க வந்தவர். ஆனால் நேர்மையும் நியாயமும் உண்மையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த ஹிதாயத்தை நசீபாக்கவில்லை. அப்பொழுது ரசூலுல்லாஹ் கெஞ்சினார்கள், ரப்பே, எங்க உம்மாவுடைய கபருக்கு பக்கத்தில் மட்டும் நிற்கிறேன், வேறு எதுவுமே செய்ய மாட்டேன், எந்த பிரார்த்தனையும் ஈடுபட மாட்டேன். என் உம்மாவுடைய என்னுடைய தாயுடைய கபர் பக்கத்தில் நிற்பதற்கு அனுமதித்தார். வாப்பா மௌத்து, உம்மா சின்ன பருவத்தில் மௌத்தாயிட்டாங்க. தாத்தா இல்ல, தங்கச்சி இல்ல, நானா இல்ல, தம்பி இல்ல, எந்த உறவையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, என்னுடைய குடும்பத்தில் என் வாப்பா ஹிதாயத்து கிடைத்து இஸ்லாத்துக்கு வந்ததை ரசூலுல்லாஹ்விடம் சொல்லுவதை விட ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்திலிருந்து ஒருவர் வந்து அவர் அன்றைக்கு வருவதை பார்ப்பதை நான் மகிழ்வுறுவேன், என் பாப்பா வருவதை விட என்ற ரசூலுல்லாஹ் அவ்வளவு மகிழ்ச்சியில் பொங்குவார்கள். குடும்பம் என்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படி, தன்னுடைய உறவு என்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படி, அவ்வளவு மகிழ்வார்கள் ரசூலுல்லாஹ். அவ்வளவு இரக்கம் ரசூலுல்லாஹ், அவ்வளவு பாசம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அல்லாஹ்வே, எனக்கு அந்த அனுமதியை தா, நிற்கிறேன் யா அல்லாஹ், வேறு எதுவும் இல்லை. கபரிலே போய் நின்றார்கள் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களும் பக்கத்தில். பெருமானுடைய கண்கள் கண்ணீரால் நனைகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அழ ஆரம்பித்து விட்டார்கள். என் தாய்க்கு பக்கத்தில் நெருங்குற நேரம் எனக்கு மரணம் ஞாபகம் வருகிறது என்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகிராவிலே மறுமை நாளைக்கு முன்னாடி நமக்கு இந்த துனியாவை விட்டு பிரியாவிடை கொடுக்கும் நேரம் ஞாபகம் வர வேண்டும். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ஃபில் ஜன்னாஹ் ரசூலுல்லாஹ் தபூக்ல, உஸ்மான் ஃபில் ஜன்னாஹ் ஒரு தடவை சொல்லவில்லை, உஸ்மான் ஃபில் ஜன்னாஹ் ரசூலுல்லாஹ் பல தடவைகள் உஸ்மான் ஜன்னாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மையவாடிகளை கடந்து போகிற நேரம் அப்படியே அமர்ந்து விடுவார், தேம்பி தேம்பி அழுவார், அழுது கொண்டே இருப்பார். கேட்பார்கள், ஏன்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்லுவார்கள், இதிலே வெற்றி கண்டால் அதற்கு பிறகுள்ள அத்தனையும் வெற்றி. இதிலே ஒரு மனிதன் சருகிவிட்டால், கபருடைய வாழ்க்கையில் சருகினால் அத்தனையும் தோல்வி அடைந்துவிடும். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் அணு தினமும் தன்னுடைய செயல்பாடுகளில் பிழைகள் நடக்கவில்லை நான் சொல்லல, பிழை நடக்கிற நேரம் திருத்தி கொண்டார்கள். நாம் ஏதாவது பிழை செய்தால் 4 பேரிடம் சமாளிப்போம், அது பிழை இப்படித்தான், அப்படிதான், இப்படித்தான். அவர்கள் பிழையை அல்லாஹ்வுக்கு பயந்து செய்யாமல் தடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் பிழை செய்கிற நேரம், ரப்பே இது பிழை, இதற்கு பிறகு செய்ய மாட்டேன் என்றால் அவர்கள் மனிதர்களை பார்த்து தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை, மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி தன் வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவர் மார்க்கம் பேச, நான் மார்க்கம் பேசுகிறேன் என்றால் நான் உங்களோடு மிக நன்றாக முறையில் நடப்பேன், நல்ல முறையில் நடப்பேன். ஏண்டா மார்க்கம் பேசக்கூடியவர் நல்ல முறையில் நடக்கணும், அப்பதான் அவர் பேசி எடுப்படும். நான் நல்ல முறையில் நடப்பேன். என்னுடைய உள்ரங்க வாழ்க்கை ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும், உள்ரங்க வாழ்க்கை ரப்புல் ஆலமீனுக்கு மட்டுமே தெரியும். வெளியில் எப்படியும் நடக்கலாம். சஹாபாக்கள் எப்படி என்றால்
மிக பக்குவமானவர்கள், மிக அடக்கமானவர்கள். ஏனென்றால் அவர்கள் ஒவ்வொன்றும் ரப்புல் ஆலமீன் இதை கேட்டால் என்றால் பெருமானாருடைய உரையே அப்படித்தான் அமையும். பெருமானாருடைய உரையே அப்படித்தான் அமையும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கபர் மறுமை என்றால் சஹாபாக்கள் திடுக்கிடுவார்கள். ஒரு தோழர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரித்துக்குள்ளார் மறுமை, அதாவது நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், மறுமை அஞ்சு கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் 3 முறை. குரல் உயர்ந்து விட்டது, பெருமானார் போட்ட தோளில் போட்ட துண்டு கீழே விழுந்து விட்டது, முகங்களை மறைத்துக் கொண்டு அழுதார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மறுமையை பற்றி பேசினால் அவர்கள் திடுக்கிடுவார்கள், பயந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அளவுக்கு 23 ஆண்டு காலமாக மெல்ல 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 இதற்கு பிறகு என்ன நடக்க போகிறது என்பதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு அடியானை தேர்ந்தெடுத்தான். அந்த அடியானை நபியாக்கினான். அவருக்கு வாப்பா இல்லை, அவருக்கு உம்மா இல்லை, அவருக்கு நானா இல்லை, அவருக்கு தம்பி இல்லை, அவருக்கு தங்கச்சி இல்லை, அவருக்கு தாத்தா இல்லை, அவருக்கு உஸ்தாதி இல்லை, அவருக்கு படிச்சு கொடுத்த ஆசான் இல்லை. என்ன கேட்டா இவர் டீச்சர், அவர் சேரண்டுவோம். பெருமானார் எந்த ஸ்கூலுக்கும் போனதில்லை. அவருக்கு எழுத படிக்க தெரியாது என்று அல்லாஹ் உம்மி என்கிறார். அவர் போன ஸ்கூலும் இல்லை, அவருக்கு படித்து கொடுத்த ஆசானும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அவன் ரஹ்மான், குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தருவான் என்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் முழுக்க படித்து கொடுத்தார். இதற்கு பிறகு என்ன நடக்க போகிறது நம்பியவர்கள் நாம், அதனால் பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிறோம். மரணத்துக்கு பிறகு என்ன நடக்க போகிறது என்பதை பெருமானார் பேசினார்கள். இந்த உலகத்தில் மதங்கள் உருவாக்கப்பட்டது இந்த தத்துவத்தில் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இதுக்கு சொல்லுவார்கள் இன்விசிபிள், கண்ணுக்கு புலப்படாதது. உயிருக்கு என்ன நடக்கிறது என்பதை மையமாக வைத்துத்தான் உலகத்தில் ஒரு சில மதங்கள் தன்னுடைய தத்துவங்களை வெளிப்படுத்துது. அதாவது மரணத்துக்கு பிறகு இந்து மதமோ இன்ன பல மதங்களை நாம் எடுத்துக்கொண்டால் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டான்னு கேட்டால் எல்லா மதத்தினரும் வாழ்க்கை உண்டு என்று சொல்லுவார்கள். அதுல யாருக்கு கருத்து வேறுபாடு? ஒரு தடவை தான், தவணை ஒரு தடவை, அந்த தவணையும் அதனோடு முடிந்து விட்டது. மரணத்துக்கு பிறகு மறுமையில் தான் அவர் எழுப்பப்படுவார், மறுமையில் தான் அவருக்குரிய கூலி கொடுக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையோடு உள்ள ஒரு மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம். சோ அதனால ஒவ்வொருவரும் இந்த தத்துவத்தை சொல்வதற்கு பயன்படுத்தியது எது? உசுறு. உயிரை யாருமே கண்டதில்லை, இதை யாரும் பார்த்ததில்லை. எந்த மைக்ரோஸ்கோப்புக்கும் உயிரை பார்க்க இயலாது. சின்ன நுண்ணங்கிகளை பார்க்கலாம், கண்டுபிடிச்ச மைக்ரோஸ்கோப்ல ரொம்ப சின்னதுல இருந்து அதாவது பெருசாக்கி பார்க்கலாம். ஆனா உடம்புக்குள்ள உயிர் இருக்குது. சரிப்பா, அது எவ்வளவு பாரம் என்றாவது தெரியுமா? பாரம் 1 கிலோவா 100 கிராமா? முழு உடம்புக்குள்ள உயிர் தான் இவ்வளவு ஆட்டு. கண் இருக்கும், ஆனா உயிர் இருக்காது. கண்ணை திறந்து பார்த்தா கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. கை இருக்கும், அதுக்கு பிடிக்க தெரியாது. ஏன்னா உயிர் இல்ல. உயிர் இல்லாத கைக்கு பிடிக்க தெரியாது, உயிர் இல்லாத காலுக்கு நடக்க தெரியாது, உயிர் இல்லாத கிட்னிக்கு ஒர்க் பண்ண தெரியாது. அத்தனை உயிரண்டா. அந்த உயிர் போகும் வரைக்கும் தான், உயிர் இருக்கும் வரைக்கும் அவரு எந்த வேலையும் நடக்காது. ஹார்ட் பழுதாச்சா, கிட்னி பழுதாச்சா, உயிர் இல்ல, அது இயங்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உயிர் எத்தனை கிராம் பாரம்? இவ்வளவு விளையாட்டை பண்ற உயிர், ஒரு மனுஷன் 50 கிலோ 100 கிலோ 80 கிலோ பாரம். உயிருடைய பாரத்தை இதுவரைக்கும் எந்த விஞ்ஞானிக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. சாகிற நேரத்தில் அவன் என்னவோ, செத்த பிறகு பாரம் கூடுதே தவிர குறையல்ல. பாக்டீரியா வைரஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள பூந்து பாரத்தை கூட்டுது. உயிருக்கு போனதுக்கு பிறகு உயிர் உள்ளவர், அவர் உயிர் பிரிந்த பிறகு ஏதாவது பாரம் கொஞ்சம் குறைந்திருக்கிறேன்னா இதுவரைக்கும் உள்ள எக்யூப்மெண்ட்ஸ்ல அது கண்டுபிடிக்கவே முடியல. பாரம் அப்படியே இருக்கிறது. உயிர் எங்கால போகுது? எதை டேமேஜ் பண்ணுது? உயிர் போனா இந்த கிளாஸ் உடையுமா? உயிர் போனா இந்த கூரை பழக்குமா? அந்த உயிர் எப்படி போகுது? சாதாரணமா இன்றைக்கு உள்ளவங்களுக்கு புரிஞ்சு கொள்ளலாம். அமெரிக்கால உள்ளவன் போன் பண்ணிட்டான்னா இது கிடையாதே, இந்த கொங்கரீட்டு கிடையாதே, இது வருது, கவரேஜ் வருவது, நமக்குள்ள சவுண்ட் கேட்குது.
உயிரும் அதை மாதிரி போகிறது. எங்கே போகிறது யாருக்கும் தெரியாது, கண்ணுக்கு புலப்படல. இது என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. இதற்காக வேண்டி சிலர்கள் தத்துவங்களை சொன்னார்கள். இந்த உயிர் இங்க பறக்குது, அது இன்னொரு இடத்துல இப்படி போய் சேருது, இப்படி பல தத்துவங்கள் உலகத்தில் வெளிப்படப்பட்டது. ஆனால் இந்த உயிருக்கு என்ன நடக்குது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நாம் நம்பியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது. அவைகளை எல்லாம் நான் இப்பொழுது பேசவில்லை, அதையெல்லாம் நாம் திரும்ப திரும்ப படிக்க வேண்டியிருக்கிறது. என்னுடைய உயிர் எங்க போக போகிறது, வானத்தை நோக்கி போகுமா, என்ன நடக்க போகிறது என்பதை எல்லாம் நாம் திரும்ப திரும்ப படித்து நம்முடைய சிறப்பான ஒரு மறுமை வாழ்க்கையை நோக்கி நாம் பயணிக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த உயிருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திரும்ப ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறார். அதுதான் இந்த துனியாவிலே அல்லாஹ் எங்களுக்கு தந்த வாய்ப்புக்கு பிறகு திடீரென்று நாம் மறுமை நாள் நிகழும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திடீரென்று நிகழும். அந்த நேரத்தில் யௌம தரவுனஹா ததலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தான் வதலு குல்லு ذاتின் ஹம்லின் ஹம்லஹா வதரன் நாஸ சுகாரா வமா ஹும் பிசுகாரா வலக்கின் அஸாபல்லாஹி ஷதீத். திடீரென்று மறுமை நாள் நிகழும். எல்லாரும் பொதுவாக வேலை செய்து கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமை நாள் நெருங்குற நேரம் நீங்கள் சாதாரணமாக நாம் உண்ணக்கூடிய இந்த காய்கறி இதெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப சின்னதா இருக்கு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு மாதுளம் பழம் ஒரு குடும்பமே ஒரு மாட்டுடைய பாலை எவ்வளவு பேர் குடிப்பார்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். என்ன இப்ப பாக்குற நேரம் ஹைபிரிட் எல்லாமே பெருசு பெருசா வருது, அதை விட ரொம்ப பிரம்மாண்டமான சைஸ்ல வருமா. அப்ப சின்னதா உள்ள பழம் இப்ப பெருசா வருவது. அந்த அளவுக்கு விவசாயம் விளைச்சல் எல்லாம் கிடைக்கிற நேரம் திடீர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தை அழிப்பான் என்றார்கள். அழிக்கிற நேரம் முஸ்லிம் இருக்க மாட்டார் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இமாம் மஹ்தி அவர்கள் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததுக்கு பிறகு உலகம் திரும்ப நோமலா வாழ்ந்து அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாள்ல தான் திடீர் என்று உலகம் அழிக்கப்படும். நீங்க நினைச்சிடக்கூடாது எல்லாம் அழிஞ்சு கட்டிடம் எல்லாம் உடைஞ்ச பிறகுதான் உலகம் அழிக்கப்படும் என்று. இல்லை, காபத்துல்லா இடிக்கப்படும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்லிம்களுடைய கிப்லா உடைக்கப்படும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கட்டையான காலுடைய அபிசீனியர்கள், எத்தியோப்பியாவை சார்ந்த மக்கள் அங்கே இருந்து வந்து காபத்துல்லாவை உடைப்பார்கள். அதாவது ரசூலுல்லாஹ் பிறக்க முன்னாடி காபாவை உடைக்க வந்தவருக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கவில்லை. அல்லாஹ் அனுமதி கொடுக்கவில்லை. அந்த யானை படை அல்லாஹ் அழிச்சு போட்டான். ஆனால் மறுமை நாள் காபத்துல்லா உடைந்ததுக்கு பிறகு அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதற்கு யாரும் இல்லாத நேரம், அல்லாஹ் என்று சொல்வதற்கு இந்த பூமியில் உச்சரிப்பதற்கு யாரும் இல்லாத நேரம், அந்த மறுமை நாள் திடீரென்று நிகழும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தால் பால் கொடுக்கும் உணர்வு அந்த தாய்க்கு இருக்காது. பிள்ளை பிரசவம் நடந்தால் எவ்வளவு வேதனையோடு அந்த பிரசவம் நடக்கும். ஆனால் அதை விட மறுமை நாள் வேதனை அந்த பிரசவமே தெரியாத அளவுக்கு இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வதரன் நாஸ சுகா போன்று நீங்கள் பார்ப்பீர்கள். இல்லை, அவங்க யாரும் குடிக்கல. வலக்கின் அஸாபல்லாஹி ஷதீத். அல்லாஹ்வுடைய தண்டனை வேதனை மிகவும் கடுமையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மறுமையுடைய நிகழ்வுகளை அழகாக சொன்னார்கள். அந்த சபையிலே அல்லாஹ் மீது ஆணையாக நானும் நீங்களும் இருப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயிஷா, மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எல்லா மனிதர்களையும் முளைக்க வைப்பான். அந்த மஹ்ஷர் மைதானத்தில் ஒரு மனிதர் கூட விடப்பட மாட்டார். ஒரு சின்ன ஒரு புல்ல கூட இல்லாம உலகத்தில் ஆதம் நபியிலிருந்து கடைசி மனிதன் வரைக்கும் எல்லோரும் எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்ற நேரத்தில் செத்து போன பூமி அதுக்கு மழை வந்ததுக்கு பிறகு எப்படி பச்சை பசேல் என்று அழகாக மின்னதோ, எப்படி உயிர் கிடைக்கிறதோ, செத்த பூமிக்கு திரும்ப உயிர் கிடைக்கிற மாதிரி நாம் உங்க எல்லோரையும் திரும்ப உயிர்ப்பிப்போம் என்கிறார். இந்த மழை வந்ததுக்கு பிறகு வறண்டு போன பூமி எழும்புற மாதிரி மறுமையில நீங்க எல்லாம் முளைப்பீங்க. அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரும் உடுத்திருக்க மாட்டாங்க, யாரும் செருப்பு போட்டிருக்க மாட்டாங்க. இந்த உலகத்துல நம்ம பிறக்க போக்கில் யாராவது உடுத்திருந்தோமா?
செருப்பு போட்டா வந்தோம், ஜனாதிபதி புள்ள கோட் உடுத்துட்டா வந்துச்சு. ஜனாதிபதியாக இப்போ உள்ளவர் கூட எந்த உடுப்பும் இல்லாம தாய் வயிற்றிலிருந்து வந்தவர். இதே போன்று மறுமை நாள்ல யாரும் உடுத்திருக்க மாட்டாங்க, நிர்வாணமாக இருப்பாங்க. அது ஆம்பளையாக இருந்தாலும் அப்படித்தான், பொம்பளையாக இருந்தாலும் அப்படிதான். ஆயிஷா அம்மாட்ட ஒரு கேள்வி, நியாயமா நேரத்தில் ஒருவரும் ஒருவருடைய அபத்தத்தை பார்த்துக் கொள்வார்களே யார சொல்லலாம், ஒருத்தர் பார்ப்பாங்களே. இஸ்லாம் எந்த அளவுக்கு பெண்களுக்கு மறைக்க சொல்லுது, தலைமுடிய மறைக்க சொல்லுது, தன்னுடைய உடலை மறைக்க சொல்லுது, முழுக்க மறைக்க. ஹிஜாபை பத்தி பெரிய அளவுக்கு இஸ்லாம் பேசுது. வேற எந்த கொள்கையும் இந்த அளவுக்கு பேசப்படவில்லை என்றால், மறுமை நாளில் பெண்கள் ஹிஜாபோடையா போவார்கள். எல்லாரும் இவ்வுலகத்திலே உத்தமிகளும் உன்னதமான மனிதர்களும் கேவலமானவர்களும் யாரும் முடித்திருக்க மாட்டார்கள். எப்படி சாதாரண எல்லோரும் நிர்வாணமாக நிற்பார்கள், எல்லோரும் நிர்வாணமாக ஒரு செருப்பு. இவ்வளவு வெட்கத்தை பேசக்கூடிய இஸ்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நேரத்தில் ஏன் அப்படி செய்கிறான் தெரியுமா? அல்லாஹ் இந்த பூமியில் ஒரு மனிதன் பிறக்கிற மாதிரி அங்க யாரும் ஆடையால் உயர்வடைய இயலாது. நான் இந்த உடுப்பு அல்லாஹ் ஆடை அணிவிப்பான் அன்றைக்கு. எல்லாரும் ஈக்குவலாக ரப்புல் ஆலமீன் வரக்கூடிய மைதானத்துக்கு பக்கத்துல யாரு எவரு என்ன எதுவுமே புரியாது. அவருக்கு இப்பொழுது ஒரே சிந்தனை, என் புள்ளை எப்படி காப்பாற்றுவது. அந்த நேரத்தில் பக்கத்தில் ஒரு ஆள் சலாம் சொன்னா 5 லட்சத்துக்கு ஒரு ஆள் சாக்கில போட்டா உணர்வே வராது. என் மகன் என் மகள் என்பார். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? தன்னுடைய சகோதரனை கண்டா, சாதாரண இந்த உலகத்துல வாப்பா மௌத்தன்னு வைங்க, அல்லது வாப்பா ஒரு 20 இயர்ஸுக்கு போற வாப்பாவை கண்டா என்ன பண்ணுவோம்? ஆனக்கா பண்ணி வாப்பா இப்படி என்ன மாதிரி சோமா உமாவை கண்டா அப்படி சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமை நாள்ல ஆஃப்டர் லாங் டைம் மாமா என்ன கதை சோமா இருக்கிறீங்களா கண்டு யாருமே பேச மாட்டார்களா? யாரும் பேச மாட்டாங்க. இந்த உலகத்தில் உள்ள பணக்கார ஒருவருக்கு கோல் வர்ற நேரத்தில் ஒரு நன்மை முக்கியம், ரப்புல் ஆலமீன் ஜன்னாவா ஜஹன்னமா, யா நஃப்ஸி யா நஃப்ஸி யா நஃப்ஸி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் நாவசித்து பேசிய வார்த்தைகள் உண்மை என்றால் நமக்குள் ஒரு அச்சம் வர வேண்டும். அதை நம்பவில்லை, நாம் நடிக்கிறோம் என்றால் நமக்கு அச்சம் வராது. 4 போலீசார் வந்து கேள்வி கேட்டால் நடுங்குவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சன்னிதானத்தை பற்றி பேசினால் நமக்கு அச்சம் இல்லாத பலர்களை நான் பார்த்திருக்கிறேன். கடன் கொடுக்க வேண்டியிருக்கிறது, இல்லன்னா மறுமையில நிப்பேன்டா அப்ப பாப்பம் என்று தைரியமா சொன்னவர்கள் என் காதால் கேட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட பலர்கள் நிற்கிறார்கள். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த மோசடிகள் எல்லாம் பெரிதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தவருடைய ஒரு சான் பூமி, ஒரு மண்ணு மறுமையில மிக பிரம்மாண்டமான பிரச்சனையாக இருக்கும். கபர்ல கொண்டு போய் ஒருவரை வைக்கிற நேரம் பெருமாள் கேட்டார்கள், எவ்வளவு கடன் என்று கேட்டார்கள். ஹுகூகுல்லாஹ் ஹுகூகுல் இபாத், அல்லாஹ்வுக்கு செய்த கடமைகள் அடியார்களுக்கு செய்ய வேண்டியது என்று அல்லாஹ் ரப்பல், அதாவது 2ஆ பிரிக்கிறார்கள் அறிஞர்கள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டியது இல்லை. முதலிலே ஒரு கடன், ஒரு மனிதன் ஒரு கடனை, அதாவது கடன் கொடுக்க வேண்டியிருக்குது. ரசூலுல்லாஹ் ஜனாஸாவை வைத்து விட்டு கேட்பார்கள் எவ்வளவு கடன் என்று கேட்பார்கள். அடக்கம் செய்வதற்கு முன்னாடி கேட்பார்கள் யாரு இந்த கடனை முடிக்கும் என்று கேட்பார்கள். ஏனென்றால் கபர் ராகத்தாகாது. இன்னொரு அடியான் அங்க புலம்புற நேரம், அவன் வேதனைப்படுகிற நேரம், இந்த கபருக்கு ராகத்து இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தீன் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் முடித்துவிட்டு ரப்புடைய கடமையை விசாரிக்க போகிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அதனால் ஒரு விஷயத்தை கவனமாக புரியணும். மறுமையுடைய அச்சம் நமக்குள் இருந்தால் ஒன்று நம்ம நம்பல அர்த்தம். நம்ம வெறுமனே ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்தி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ் மறுமையில நம்புறோண்டு மதரசாக்கெல்லாம் படிக்கிற டைம்ல ஆமன்து பில்லாஹ் அப்படின்னு சொன்னதை வாய்ப்பாடமாக்கி இருக்கிறோம். ஏதோ மறுமையை நம்புகிறோம். நிஜமாக நம்பினால் ஒரு பெரிய மனிதர் சபையில் தேம்பி அழுவாரா? யாராவது ஒரு மனிதருக்கு முன்னாடி நெருக்கமாக இருந்தால் அவர் அழலாம். ஒரு ஆம்பளை லேசில் அழமாட்டாங்க. ஆனால் சஹாபாக்கள் வீரமானவர்கள், வீரமிக்கவர்கள், தன் உயிரை கொடுப்பதற்கும் துணிந்தவர்கள். மறுமை என்றால் கண்
வீரர்களை முன்னாடி வைத்து எப்படி எச்சரிப்பாரோ அப்படி பெருமானார் பேசுவார்கள். மறுமை என்று சொன்னாலேயே அந்த சபை நாம் பார்க்கவில்லை மதீனத்து பள்ளிவாசல்களில் பெருமானார் எப்படி அழகாக அதை பேசினார். ஆனால் ஹதீஸ்களை பிரட்டி பார்க்கிற நேரம் முகமெல்லாம் சிவந்த ரசூலுல்லாஹ், குரலெல்லாம் உயர்ந்து போய் அல்லாஹ்வுடைய சன்னிதானம் என்பதை பெருமானார் குரலை உயர்த்தி முகம் சிவந்து ஒரு படைகளுக்கு ஒரு தளபதி எச்சரிப்பது போன்ற சூழலை எச்சரித்தார்கள் என்றால் அது சாதாரண ஒரு நாள் இல்லை சகோதரர்களே. நம்முடைய உறவுகள் எல்லாம் நமக்கு முன்னாடி போய்விட்டார்கள். அடுத்தது நம்ம டர்ன். லஹாமா கஸபத் வலக்கும் மா கதப்தும். அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் பக்கரால, அவர்களுக்கு அவர்களுக்குரியது, அவர்கள் எதை சம்பாதித்தார்களோ அது அவர்களுக்கு. எல்லோரும் மறுமையில ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்துல மஹ்ஷர் மைதானத்துல அரிஷ் கொண்டு வந்து வைக்கப்படும். அந்த இடத்துக்கு எல்லாரும் வருவோம். பெருமானார் இதை சொல்றார்கள். கீழிருந்து அல்லாஹ் இன்னும் வரவில்லை. அல்லாஹ் வருவதற்கு முன்னாடி எல்லா மனிதர்களும் நிற்கிற நல்லவங்க கெட்டவங்க என்று பிரிச்சு பிரிச்சு ரெண்டு பக்கமா பிரிப்பாங்க. மலக்குமார்கள் அங்கே நின்று பாவிகள் நல்லவர்கள் என்று பிரித்துக் கொண்டிருக்கும் மனிதர்கள், பெரிய பெரிய செல்வந்தர்கள், பெரிய ஜனாதிபதிமார்கள், ராஜாமார்கள் எல்லாரும் அங்க, நானும் அங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்பார்கள், நீங்களும் இருப்போம். அது ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாடி கண்ணுக்கு அவன் சொந்தக்காரன், இந்த நாவுக்கு அவன் சொந்தக்காரன், இந்த சொந்தக்காரன், இந்த ஆலமீனுக்கு அவன் சொந்தக்காரன். அவனுக்கு முன்னாடி நிப்பாட்டப்படுகிற வேலை மிக பயங்கரமாக இருக்கும். யாரும் பேச மாட்டார்கள். ஒரு ஊசி கீழே உழுதால் அது சத்தம் கேட்கும். அல்லாஹ் எப்படி வருவான்னு நினைக்கிறீங்க? அரிசி கொண்டு வந்து வைக்கப்படும் அந்த இடத்திலே ரப்புல் ஆலமீனுடைய அரிஷ், அதிலே அவன் உட்காருவான். அந்த அரிசிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரிசி கொண்டு வந்து வைக்கப்படும். அல்லாஹ் வரப்போகிறான். வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. ஒரு சாதாரணமா ஜனாதிபதி வர்ற நேரம் முப்படையினர் நிற்பார்கள். ஒரு ஜனாதிபதி பிரதமர் வருவாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருகிற நேரம் மறுமை நாள்ல சும்மா வந்து அப்படி வருவான்னு நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. மலக்குமார்கள் எல்லாம் அணிவகுப்பு ரெடி ஆகிரும். ரப்பு வரப்போகிறான் என்ற மெசேஜ். எல்லா மலக்குமார்களும் அணிவகுத்து நிற்பார்கள். அணிவகுப்பு நிற்கிற நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த துனியாவை காணாத விதத்தில் அந்த மரியாதையோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்ப்பு கொடுப்பதற்கான அரசன் வரப்போகிறான். அவன் வந்து தீர்ப்பை கொடுக்க ஆரம்பிப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் முதல் தடவை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தன் அடியார்களுக்கு தீர்ப்பு கொடுப்பதற்கு வரக்கூடிய நேரம். ஆனா இன்னும் யாரும் பார்க்க மாட்டார். ஒரு விடயத்தை நன்றாக கவனமாக புரியணும். அப்பொழுது யாராவது அல்லாஹ்வை பார்ப்பார்களா? இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை பார்க்க முடியாது. அல்லாஹ்வை அப்பொழுதும் பார்க்கிறார். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் இப்ப இதுவரைக்கும் யாராவது உண்டான்னு நீங்க கேட்டீங்கடா, யாரும் இல்லை. யாராவது ஒரு நபி இல்லை, யாராவது ஒரு மனிதர் இல்லை, யாராவது ஒரு மலக்கு இல்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இல்லை, ஜின்கள் இல்லை, ஷைத்தான் இல்லை, இப்லீஸ் இல்லை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இல்லை. கலத்து பியதி, தன் கரத்தால் அல்லாஹ் ஆதத்தை படைத்தான். ஆனால் அல்லாஹ்வை பார்க்கிறார். இந்த கண்ணுக்கு அந்த பவர் கொடுக்கப்படவில்லை. மூசா பேசினான் என்கிறான். பேசினார்கள். ஆனால் அல்லாஹ்வை மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்களாடா? பார்க்க ஆசை வந்துச்சு. ரப்பே எனக்கு கொஞ்சம் உன்னை காட்டிரு என்று கேட்டாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னான்? மூசா, என்னை நீ பார்க்க போறியா? என்னை
யோசிக்கல. எந்த வெளிச்சத்துல நான் எப்படி கால் சரியா விழுந்தா என்ன ஆயிரும், என் மனைவி புள்ள குட்டி அங்க நிக்கிறாங்க, அவர் அதை எதையுமே யோசிக்கல. மலைக்கு மேல் போன பிறகு யா மூசா ஃபக்லஅன் அலைக, மூசா செருப்ப கலட்டுனா, அல்லாஹ் செருப்ப கலட்டு, இன்னக பில் வாதில் முகத்தஸ் துவா, இது துவா என்ற பள்ளத்தாக்கு, பரிசுத்தமான பள்ளத்தாக்குல நிக்கிறீங்க அப்படியே நல்லா பேசுறான். பேசி போட்டு என்ன மூசா கையில வச்சிருக்கிறீங்க, அசாய, இது என்னுடைய அசா, இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க நல்லா கேட்கிறான். எதுக்கு இல்ல இது என்னன்னு கேட்ட உடனே அவர் அதுக்கு சேர்த்து விளக்கமும் சொல்றாரு. இதுலதான் இலக்குள்ளெல்லாம் பறிப்பேன். இந்த மாதிரி அந்த மலைக்கு மேல் நடு ராத்திரியில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா நபியோட கொஞ்சினான் கைத்தடியை கீழே போடண்டான், போட்டா பாம்பு ஒரே ஓட்டும். அல்லாஹ் சொல்ற யா மூசா லா தஹாஃப், மூசா பயப்படாதீங்க, வந்து அதை பிடிக்க, ஒரு பாம்ப கையால பிடிக்கிறேன்னா எப்படி பயமா இருக்கும், யாருமே இல்ல, ஒரு வெளிச்சம் இல்லாத பாம்பை மெல்ல மெல்ல பிடிக்கிற கைத்தடியா மாறுது. இது அபிலா ஃபிரௌன் இன்னஹு தகா, ஃபிரௌன் போங்க, அவன் வரம்பு மீறி இருக்கிறான். அல்லாஹ் அற்புதத்தை கொடுத்து அனுப்புறான். ரப்புல் ஆலமீன் நெருக்கமாக பேசின மூசா நபி அல்லாஹ்வை பார்த்தாரான்னு கேட்டால் பார்க்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு நெருக்கமாக போனவர் ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான், ஹாத்தமுல் அன்பியா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னென்றால் அன்றைக்கு பயணம் உங்களுக்கு தெரியும், இஸ்ரால் இந்த மிஅராஜ். ரசூலுல்லாஹ் வீட்டில இருந்த உடனே ரெடியா வந்துட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் உங்களை கூப்பிடுறான்ட்டாங்க. எதுக்கு? சாதாரணமா ஒரு கிஃப்ட் தர்றதுக்கு கூப்பிடுறதுனால. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ் என்ன அதுக்காக மிஅராஜ் இந்த பயணத்தை கேள்விப்பட்ட நிறைய பேர் இவருக்கு மென்டல் என்றாங்க, பைத்தியம் என்றாங்க. பாத்தீங்களா இப்படிலாம் மனுஷனுக்கு போகலாமான்னு கேட்டாங்க. இப்படி வேகமா பறக்கலாமா? இன்றைக்குள்ளவங்களுக்காக ஒரு அளவு பரவாயில்ல. ஏனென்றா அன்றைக்கு இதெல்லாம் சொல்ற நேரம் புரியாது. பேசுவாண்டா ஒரு போட்டோ அன்னைக்கு அனுப்பலாம், இந்த அது கேபிட்டல் அனுப்பினா கேபிட்டல்ல வரும், சிம்பிள் அனுப்பினா சிம்பிள்ல வரும், நம்புவானா? அது எப்படி சலாம் எஸ் கேபிட்டல் எடுத்து ஏ சிம்பிள்ல போட்டா அது வரும், சிம்பிளா வருமா? நான் 150 அனுப்பினா 150 வரும். இன்றைக்குள்ளவனுக்கு அது புரிய வைக்க தேவையில்லை. இன்றைக்குள்ளவன வகை சிம்பிளா புரியும். வேகமா ரசூலுல்லாஹ் கல்புக்கு மெட்ரோ வந்துருமாண்டா புரிஞ்சிருவாங்க. அன்றைக்குள்ளவர்களுக்கு இதை புரிய வைக்க கஷ்டம். இன்றைக்கு வேகமா பறக்குது, விண்வெளிக்கு போய் வர்றாங்க, அது போகுது. ஆனால் அன்றைக்குள்ளவர்கள் பெருமானாரை அப்பொழுது பலத்த சந்தேகத்தோட பார்த்தார்கள். அவர்களால் சந்தேகப்பட முடியாத ஒரே ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. 40 வருஷமா அவங்க கொடுத்த பேர் சாதி. அசாதிக்கு அவங்க கொடுத்தாங்க. பொய் சொல்ல மாட்டார். சின்ன விஷயத்துல பொய் சொல்லாதவர் இவ்வளவு பெருசா பொய் சொல்லுவாரா? அதுதான் அவங்க கல்வில உள்ள பெரிய பிரச்சனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிசோதித்து பார்த்தார்கள், போனாரா என்று. என்ன அரைவட்ட பகுதி, இப்ராஹிம் நபி கெட்டாத பகுதி. இந்த துண்டை கெட்டிட்டாங்க, அவங்க அப்படி விட்டுட்டாங்க, அதை அப்படியே ரசூலுல்லாஹ் விட்டுட்டாங்க. சோ அந்த கெட்டாத பகுதி பாதி கெட்டிருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க ஒரு துண்டு. அந்த துண்டு காபத்துல்லாஹ் தவாஃப் பண்ண போது நம்ம ஃபுல்லா தான் தவாஃப் பண்ணணும், உள்ளால கிராஸ் பண்ண இயலாது. இப்படி வரணும். அந்த ஹிஜ்ர் பகுதிக்குள் நான் நுழைந்தேன், மிஅராஜ் போயிட்டு வருது. இப்ப ஷாம்ல இருந்து வந்த ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, பிரயாண கூட்டம். ஷாம்ல இருந்து வந்த கூட்டம் குஃபார்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மக்கத்து வாசிகள், நான் சொல்லிட்ட மெசேஜ் பேப்பர்ல எப்படி ஹெட்லைன் போவோம், இன்னைக்கு இந்த கவர்மெண்ட், இன்னைக்கு இவங்க இவ்வளவு எலெக்ஷன், இவ்வளவு பேர், ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு மெசேஜும் ரேடியோவை தேவையில்லை, பப்ளிக்கா அந்த அளவுக்கு பப்ளிசிட்டி ஆகும், அது காத்துல பறக்கும். இப்படியாமே மேராஜ் போயிட்டாராமே, அல்லாஹ் சந்திக்க போனாராமே என்று வந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னை ஹிஜ்ரில் வைத்து நெசிக்கிறார்கள், என் நெஞ்சை இப்படி அழுத்துற அளவுக்கு மக்கள் கூடிட்டார்கள். ஹிஜ்ருக்குள் நான் என்னை அழுத்தி கொண்டு கேட்டார்கள். அந்த பிரயாண கூட்டத்தை பக்கத்தில் கொண்டு வந்து கேட்டார்கள், இவங்க மஸ்ஜிதுல் அக்ஸா வாசிகள், அக்ஸா பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, கேள்வி கேட்க போறாங்க. போனீங்க தானே, அக்ஸாவுக்கு போயிட்டு தானே மேல போனீங்க, அக்ஸாவுடைய கொஸ்டின் கேட்கிறாங்க, சொல்லுங்க ஆன்சர். பெருமாள் சொன்னாங்க, வல்லதி
கேட்டார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்லி நெருக்கினார்கள். என் நெஞ்சை பிடித்து எல்லாரும் அமிழ்த்து கொண்டு நான் மாட்டிட்டேன் என்று நினைச்சிட்டு அவ்வளவு பேரும் அங்க வச்சு இந்த கேள்வியை கேட்கிற அளவுக்கு ஒரு பெரிய சனம், அந்த சனத்துக்குள் என்னை வைத்து இருக்க வைத்துக் கொண்டு கேட்டார்கள், எத்தனை ஜன்னல் என்று கேட்டார்கள், எத்தனை கதவு என்று கேட்டார்கள். இந்த பள்ளிவாசலுக்கு வந்து கதவே எண்ணுவேன், ஆனா கொஞ்சோண்டு ஞாபகம் இருந்தா 3 கதவு என்று சொல்லிடலாம். மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் கண்ணு முன்னாடி ரப்புல் ஆலமீன் அக்ஸாவை கொண்டு வந்து காட்டினார். நான் கண்ணு முன்னாடி அதை பார்க்கிறேன், பார்த்து பார்த்து பதில் சொன்னேன். கேட்டவர்கள் சொன்னார்கள், உண்மை சொல்லி விட்டார் என்று. என்னை விட்டு விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது இஸ்லாமுடைய பயணம் சம்பந்தமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் ப்ரூஃப் பண்ணினது. அல்லாஹ்வுடைய தூதர் அங்கிருந்து மேலே மிஅராஜுக்காக போறார்கள். அங்க போனால் ஒரு இடம் இருக்கிறது, அதான் மரம். அந்த மரத்துக்கு மேல் நோ என்ட்ரி. இதுவரைக்கும் யாரும் போனதில்லை, அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்பட. அதுதான் ஃபைனல் என்ட்ரி பாயிண்ட்க்கு மேல என்டர் பண்ண இயலாது. எந்த நபிக்கும் எந்த ஜின்னுக்கும் எந்த மலக்குக்கும் போக முடியாது. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு போய் சொன்னாங்க, ஒரே ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற வாய்ப்பு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை தனியே கூப்பிடுறான்டா, உங்களை தனியே கூப்பிடுறான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா உங்களை கூப்பிடுகிறார் யா ரசூலுல்லாஹ். அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து கூட அங்க இருந்து என்டர் ஆகல. நீங்க நினைக்கிறீங்களா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பார்த்துட்டாங்க? வல்லாஹி அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதா, அல்லாஹ்வை இதுவரைக்கும் யாருமே பார்க்கவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்க நிற்கிறார்கள். பெருமானார் மேல போயிட்டார்கள், சித்ரத்துல் முன்தஹாவை கடந்து போய்விட்டார்கள். ஆயிஷா அம்மா கதையை கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வோட பேசினதை ரசூலுல்லாஹ் சொல்றார்கள். அல்லாஹ் என்னோட பேசினான் ஆயிஷா என்றார்கள். அல்லாஹ் என்னோட பேசினான் என்றார்கள். அல்லாஹ்வை பேசின ரசூல் ஸல்லல்லாஹு அல்லாஹ்வோட பேசிட்டு தொழுகையை கொண்டு வந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பேசினான் என்று சொல்லுகிறேனே ஆயிஷா நாய் கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை கண்டீங்களான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வை பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை ஆயிஷா, அல்லாஹ் ஹுவ நூருன், அதாவது இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது 9:30க்கு முடிக்கணும்னு 15 நிமிஷம் இருக்கிறனால நம்ம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்ம 9:30க்கு முடிச்சிடலாம். நிறைய பேர் பசியில் இருப்பீங்க. அந்த வகையில ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவன் ஒளிமயமானவன். ஆயிஷா, நான் பார்க்கவில்லை என்றார். அவ்வளவு தூரம் போன ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை பார்க்கவில்லை. அல்லாஹ் ரப்புல் அவருடைய தூதர் சொன்னார்கள், ஒரு நாள் பௌர்ணமி அன்று, அந்த பூர்ண சந்திரன் இருக்கிற அன்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த காட்டிட்டு இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ ரப்புல் ஆலமீனை அப்படி நீங்கள் மறுமையில் பார்ப்பீர்கள். அப்படி என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணைக்கு வருகிற நேரம் எல்லோரும் பார்ப்பார்களான்னு கேட்டால் இல்லை சகோதரர்களே, அல்லாஹ்வை பார்க்க இயலாது. அந்த கண்ணு இல்லை. மறுமை நாளிலே ஒருவருடைய பல்லு ஒரு மலை மாதிரி இருக்கு. அல்லாஹ்வுடைய இந்த உடல் கிடைக்காது. இது இல்லை சைஸ். இங்கே உள்ள ஒரு மலையை காட்டி அதுதான் ஒரு பல் என்றால் ஒரு மனிதனுடைய உடலை நீங்கள் அப்பொழுது நினைத்து பாருங்கள். இந்த மாதிரி வருடங்கள் இல்லை. ரொம்ப நீண்ட, அதாவது இப்போ ஒரு எறும்புக்கு அந்த மூலையிலிருந்து அந்த மூலைக்கு போறதுக்கு எங்களுக்கு கண்டிக்கு போற மாதிரி இருக்கு. என்னன்னா அது சின்னது, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போகும். அல்லாஹ்வுடைய இல்லையார்கள் மறுமை நாளில் உடலோட பெரிய அமைப்போடு நிற்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணைக்கு வந்து விடுவான். வந்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அடியார்களை விசாரிக்க ஆரம்பிப்பார். அந்த விசாரணை நேரம் நானும் நீங்களும் இருப்போம் சகோதரர்களே. இந்த இரவு அந்த விசாரணையில் எங்களுடைய முடிவு என்னவாகும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வை பார்ப்பதற்கு இன்னும் நேரம் இருக்கிறது. அல்லாஹ் இப்பொழுது வந்து விசாரிக்க ஆரம்பிப்பான். அடியார்கள் ஒவ்வொருவராக இருப்பான். ஒரு மனிதனை நிப்பாட்டி வைத்து விசாரித்தால் நீங்க நினைச்சிடக்கூடாது அது ரகசியம் என்று. பப்ளிக் விசாரணை. அல்லாஹ் ஒரு அடியாரை நிப்பாட்டினால் அவருடைய மகன் பார்ப்பார், மகள் பார்ப்பார், வாப்பா பார்ப்பாங்க, முழு பேரும். ஒருவரை நிப்பாட்டினால் முழு பேரும் அந்த சபையில எல்லோரும் பார்க்கிற மாதிரி விசாரணை நடக்கும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சிலர்களுக்கு மட்டுமே ரகசிய விசாரணை நடக்கும். அல்லாஹ் திரையை போட்டு ரகசியமா உள்ளே எடுப்பார். மற்றவர்கள் அனைவரும் பப்ளிக்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானை துருவ ஆரம்பித்தால் அவன் திரும்ப திரும்ப துருவ ஆரம்பித்து விட்டால் அழிந்து போய் விடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துருவ ஆரம்பிக்கிற நேரமே மறுமை நாளில் அல்லாஹ் கொஸ்டினை ஆரம்பித்து துருவ ஆரம்பித்தால் அவன் நரகம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பள்ளிவாசலுக்கு வந்தால் எங்களுக்கு ஜன்னாண்டி அர்த்தம் இல்லை. பள்ளிவாசலில் முன் சஃபில் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி தொழுதவர்கள் நரகவாசிகள் இருக்கிறார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி தொழுதவர்கள் பள்ளிவாசலில். அதனால் நாங்கள் தாடி வைத்தோம், பயான் பண்ணினோம், குர்ஆன் என்றால் முனாஃபிக் என்பது யாருக்குமே தெரியாது. உங்க சாஹிபு சிர் ரசூலுல்லாஹ்வுடைய ரகசியம் பாதுகாத்த தோழர் என் பேர் உண்டான்னு கேட்பார். ரசூலுல்லாஹ் முன்னாடி தொழுதவர்கள் ரசூல் எல்லாமே முனாஃபிக். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். அதனால் பள்ளிவாசலில் தொழுதால் ஜன்னாத் அர்த்தமில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தரணும். ஒரு அற்புதமான பாக்கியத்தை ரசூலுல்லாஹ் சொல்றார். ஒரு அடியானை அல்லாஹ் கூப்பிடுவானா, கூப்பிட்டு விட்டு நஜ்வா விசாரணை, ரகசிய விசாரணை திரையை போடுவானா, போட்டு விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தாரிஃபு தம்பகதா, இந்த பாவம் தெரியுமான்னு அல்லாஹ் கேட்பானா, இந்த பாவம் தெரியுமான்னு கேட்பானா. அந்த அடியான் சொல்லுவானாம், அந்த பாவத்தை, ஒரு பாவத்தை காட்டிட்டு இது தெரியுமான்னு கேட்பானா. நீ நடந்து போனியே, நீ கையால் இப்படி பண்ணினியே. அந்த அடியான் ஆமா ரப்பே தெரியும் என்று சொல்லுவான். அதனோட நிக்குமா அத்தாரிஃபு தம்பகதா. ஆனா யாருக்கும் அந்த விசாரணை வழங்காது. அல்லாஹ் ரகசியமா அந்த விசாரணை செய்கிறான். அத்தாரிஃபு தம்பகதா, உனக்கு இந்த பாவம் தெரியுமான்னு அல்லாஹ் கேட்பானா. அந்த அடியான் பயந்து போயிடுவானா. இவ்வளவு சின்ன விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் துருவானே, ஒரு மனிதனை அல்லாஹ் துருவினா அழிஞ்சு விடுவானே, நான் அழிந்து போய்விட்டேன் என்று பயந்து நிற்கிற நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி சிரிக்கிறார்கள். பல்லு தெரியும் அளவுக்கு, கடைவாய் பல்லு தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள். இது தெரியுமான்னு கேட்பானா. தெரியும் ரப்பே தெரியும் என்பானா. இப்படியே பல விஷயங்களை கேட்டதுக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவானா, இந்த பாவங்களை எல்லாம் இந்த துனியாவில் யாருக்கும் தெரியாது, அது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனால் இப்பொழுதும் யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் துனியாவில் மற்றவருடைய மானத்தை நீ மறைத்தாய், எதையும் நீ பேசவில்லை, யாருடைய குறையும் நீ பேசவில்லை, அத்தனை மறைத்து விட்ட. இன்றைக்கு ரகசியமாக விசாரித்து விட்டேன், இந்த பாவங்களை எல்லாம் நன்மையாக மாற்றி தந்து விட்டேன் என்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள். எதை சொல்லி தெரியுமா? அந்த அடியான் சந்தோஷம் பொங்கிக் கொண்டு ரப்பே மகாம மஹ்மூதா என்ற இடத்திலே ரசூலுல்லாஹ் எழுப்பாட்டப்படுவார்கள். எழும்பி பார்த்தால் அரிசி இப்படி ஒரு மூளையை பிடித்துக் கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் எழும்பி நின்று கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எனக்கு தெரியாது மூசா மயங்கி உழுதாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் மூசா எழுந்து நின்றதை நான் பார்க்கிறேன், எனக்கு முன்னாடியே மூசா எழும்பியிருப்பார் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லாரும் அமைதியாகி மெல்ல மெல்ல முழிப்பு வர ஆரம்பிச்சு அல்லாஹ் விசாரணை ஆரம்பிக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் என்றால் ஒரு மனிதனை நிப்பாட்ட வைத்து அல்லாஹ் கேட்பார். தொழுகை இபாதத்தில் விஷயத்தில் தொழுகை புதன்கிழமை என்ற ரசூலுல்லாஹ் தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஹாத்தமுல் அன்பியா இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகிற நேரம் அதை எடுத்து நீங்கள் பரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அத்தனையும் ரசூலுல்லாஹ் பேசினது எது தெரியுமா? இன்னொருடைய சொத்தை எடுத்தால் கொடுத்து விடுங்கள், அவரோட எப்படி நடக்கணும், மனிதனுடைய மானம் எப்படி, இதைத்தான் ரசூலுல்லாஹ் கடைசி ஹஜ்ஜிலே 82 நாட்கள் மௌத்தாகிறதுக்கு இருக்க மக்களிடம் மிக அழகாக பேசியது. மறுமைக்கு ரெடி பண்ணி மனிதர்களை இப்படி ரெடி ஆகணும் என்பதை
அங்க அந்த விசாரணை நடக்க போகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா விசாரித்து விட்டு தீர்ப்பை கொடுப்பார். அந்த தீர்ப்பு யாருக்கு மாற்ற முடியாது, யாருக்கு மாற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி ஃபயகூலு ஆஹு முக்ரவு கிதாபியா இன்னி வலன்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா ஃபஹுவ ஃபி ஜன்னத்தின் ஆலியா ஃபஹுவ ஃபி ஈஷத்தின் ராதியா குதூஃபுஹா தானியா குலு வஷ்ரபு ஹனியம் பிமா. விசாரிக்க ஆரம்பிப்பார். விசாரித்ததுக்கு பிறகு வலது கை நீட்டப்படும், வலது கை ஆட்டோமேட்டிக்காக நீட்டப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பட்டோலியை கையில கொடுப்பான். முழு வரலாறு அதில் இருக்கு. முழுக்க ஒரு யூஎஸ்பில போட்டு முழு டேட்டாவை எடுத்துடலாம். அதை விட சின்னதுல முழு டேட்டாவையும் போட்டுடலாம். முழு லைஃப், என்டையர் லைஃப் அதுல இருக்கும். அல்லாஹ் அதுல லாஸ்டா கொடுத்திருப்பான். என்ன கொடுத்திருப்பா? ஒரு சின்ன இந்த தீர்ப்பு நாள் வரும் என்று எனக்கு தெரியும், நான் நம்பினேன், நான் பாஸ் ஆயிட்டேன். எல்லாத்தையும் போய் வாசிங்க என்று சொல்லுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்திலே அல்லாஹ் சொல்லுவான், போங்கப்பா, குதூஃபுஹா தானியா, நீங்கள் அதாவது சுண்ணங்கள் பறையுங்கள். நீங்க அவ்வளவு கஷ்டத்தோடு இந்த துனியாவிலே நீங்கள் பொறுமையோடு இருந்தீர்கள். உங்களை ஏளனமாக பேசினார்கள், நீங்கள் கடுமையாக வருத்தப்பட்டீர்கள், நோய்வாய் என்று சொன்னதற்காக வேண்டி கனிகள் தொங்கும். அவர்கள் உள்ளே நுழைகிற நேரம் அவர்களை வரவேற்கும் அந்த ஜன்னா, எந்த கண்ணும் பார்க்காத ஜன்னா, எந்த காதும் கேட்காத ஜன்னா, எந்த கல்வும் கற்பனை கூட பண்ண இயலாது. ஏஐல போட்டு ஜன்னா செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஜன்னாவுக்குள் நுழைவார். மிக நிம்மதியான ஒரு வாழ்க்கை. அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலிஹி ஃபயகூலு யா லைத்தனி லம் ஊத கிதாபியா. அதாவது இடது கையிலே பட்டோலை கொடுக்கப்படும். இடது கை நீட்டப்பட்டால் முடிந்து விட்டது சகோதரர்களே. எங்க பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, எங்க மனைவியுடைய நிலைமை என்ன, எங்க தாய் தகப்பன் நிலைமை என்ன, நம்ம உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் ஏன் சொல்றான் தெரியுமா? ஒரு கிடங்கு, எல்லாரும் போனா யாரும் பாதுகாப்பு பெறவே எல்லாரும் விழுந்துருவாங்க. நம்ம போறது நரகத்தை நோக்கி, பாதுகாப்பு பெறாவிட்டால் அதனால்தான் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இடது கையிலே புத்தகம் கிடைத்தால் என்ன செய்வான்? ஹுது, அதாவது இடது கை. அம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலிஹி ஃபயகூலு யா லைத்தனி லம் ஊத கிதாபியா. யா அல்லாஹ், இப்படி ஒரு புத்தகம் கிடைத்திருக்க கூடாது, இந்த புக் கையில கிடைக்கும்னு நான் நினைக்கலையே. அவன் அந்த புக்கை வச்சு லம் ஊத கிதாப் வலம் அத்ரி மா ஹிசாபியா, இப்படி ஒரு கேள்வி கணக்கு இருப்பதை நான் நம்பவே இல்லை, எனக்கு தெரியாதே இறைவா. ஹலக்க அன்னி சுல்தானியா, அவனுடைய பவர்கள் எல்லாம் ஒட்டஞ்சி தரமட்டமாகிரும். அவன் உள்ள பொடிகார்டை காணல, அவன் கெட்டின கோபுரங்கள் இல்லை, அவனுடைய மானா மாளிகை இல்லை, இந்த உலகத்தில் அவனுக்கு வருகிற நேரம் உள்ள படைகள் இல்லை, எல்லாம் அழிந்து போய்விடும். ஓடுவான், அவனை பிடியுங்கள், விலங்கிடுங்கள், சும்மல் ஜஹீம ஸல்லூ, அவனை கொண்டு போய் நரகத்தில் போட்டு விடுங்கள் என்று சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சபையில் நம்முடைய வலது கைக்கு பட்டோலையா, இடது கைக்கு பட்டோலையா? இந்த விஷயங்களை எல்லாம் கேட்ட ஒரு பெண், தன் வாழ்க்கையில் இறைவனுக்கு துரோகம் செய்த ஒரு பெண் பெருமானார் முன்னாடி தானாக நடந்து வந்த செய்தியை நீங்கள் படித்திருப்பீர்கள். அது காமிதியா பெண். உலக வரலாறில் இப்படியெல்லாம் எதுவுமே நடக்கவில்லை. அந்த பெண் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். யார் ரசூலல்லாஹ், விபச்சாரம் செய்து விட்டேன், ரப்புல் ஆலமீனோடு பேசணும், என்னோடு இறைவன் பேசுவானா என்று கேட்டார்கள். ரப்போடு என்னுடைய பாவங்கள் அழித்து அல்லாஹ்வோடு அல்லாஹ் என்னை மன்னிக்கணும், இறைவன் என்னை மன்னிக்கணும், என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரே கோரிக்கைக்காக வேண்டி அந்த பெண் வந்தார்கள். உங்களுக்கு தெரியும், பெருமானார் மேல இருந்து கீழே பார்த்து விட்டு போங்கண்டாங்க, வயிற்றுல வளர்த்திட்டு வாங்க, பெத்துட்டு வாங்கண்டாங்க. பெத்தா 10 மாசம் போகும். 10 மாசத்துக்கு பிறகு அதே
வேர்த்து வடிஞ்சிருக்கும், பயமா இருக்கும், சாப்பாடு இறங்காது, தூக்கம் போகாது, ரப்பு என்னோடு எப்படி நடப்பான் என்று ஒரு பயம் வரும். 10 மாசம் அது வராது. ஆனா பிஞ்சு குழந்தையோட அந்த அம்மா திரும்ப வந்துட்டா. யார சொல்லலாம், ஜுஹைனா குலத்து பெண் வந்திருக்கிறேன், யார சொல்லலாம், எனக்குரிய ஹத்தை நிறைவேற்றுங்கள், என் ரப்பு என்னோட பேசணும், ரப்போடு நான் பேசணும், ரப்பு என்னை மன்னிக்கணும் என்று கதறி நீண்டவா அந்த பெண். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண்ணை கையில் உள்ள பிள்ளையை பார்த்து சொன்னாங்க, பால் குடி மறக்க வச்சு கூட்டிட்டு வாமான்னு சொன்னாங்க. பால் குடி மறக்க வச்சுட்டு கூட்டிட்டு வாமான்றாங்க. அந்த நேரத்தில் அந்த பெண் இன்னும் பால் குடி மறக்க வைக்க 2 வருஷம் பால் கொடுக்கணும். சகோதரர்களே, நாங்க செஞ்ச பாவம் 2 வருஷத்துக்கு ஞாபகம் இருக்குமா? அதான் தௌபா, அல்லாஹ்வோட மன்னிப்பு கேட்பது. அந்த புள்ள இதுக்கு பிறகு அடுத்த தடவை வர்ற நேரம் பால் குடி மறக்க வச்ச அந்த அம்மா ஹதீஸை படிச்சு பாருங்க. சின்ன புள்ள கையில ஒரு ரொட்டி துண்டை கையில கொடுத்து அந்த புள்ள ரொட்டியை சப்பி சப்பி வருது. உம்மா அத்தன் அந்த டைம்ல அவங்கள கொள்ளடிச்சு கொள்றது. உம்மா மௌத்தானாலும் பிள்ளைக்கு வீட்டுல இருந்து ரொட்டியை தீத்திட்டு வரலாமே, எதுக்கு ரொட்டியை கொடுத்து அனுப்புறாங்க? பெருமாள் இந்த தடவை என்னை திருப்பி அனுப்பக்கூடாது, என் ரப்பு என்னை கேவலப்படுத்தக்கூடாது. தௌபா, இந்த இடத்துல நான் செய்கிற இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு, நான் செய்கிற தௌபா தான் இது. எனக்கு எது தண்டனையோ அந்த தண்டனையை நிறைவேற்றுங்க. அல்லாஹ் என்ன மன்னிச்சிருவான் தானே யார சொல்லலாம், அல்லாஹ் என்ன மன்னிச்சிருவான் தானே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மன்னிப்புக்காக வேண்டி வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், அல்லாஹ் சொன்னா ஓடி வாங்க, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்துக்காக ஓடி வாங்க. நீங்க இப்படியே பாவத்தை செஞ்சு நாளைக்கு மன்னிப்பு கேட்பீங்க, இன்னைக்கு மூத்தாயிட்டா வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த், அதாவது ஓடி வாங்க, மக்ஃபிரத் வைக்கப்பட்டிருக்குது. இப்ப கேளுங்க, யா இபாதியல்லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் கூப்பிடல யா இபாதி, என் அடியார்களே என்று அல்லாஹ் கூப்பிடுறான். யா அய்யுஹல்லதீன அஸ்ரஃபு ஃபஸகு, ஏய் அதாவது நீ உங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டவர்களே அப்படி என்று அல்லாஹ் கூப்பிடுறான். யா இபாதி, என்னுடைய அடியார்களே, யா இபாதியல்லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்கள். அல்லாஹ் எப்படி கூப்பிடுறான் பாத்தீங்களா? தூசணத்தால கூப்பிடல, நாய் இதென்று கூப்பிடல, அல்லாஹ் கூப்பிடு சொல்றான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இரக்கத்துல நம்பிக்கை இழக்காதீங்க. உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னிடம் கேளுங்கள் நான் பதில் தருகிறேன். எல்லாத்தையும் மன்னிக்க காத்து நிற்கிறான். அன்றைக்கு அந்த அம்மா மௌத்துக்கு ரெடியாகி வர்றாங்க. தன் புள்ளி இன்றைக்கு நடப்பிச்சு கூட்டிட்டு வராங்க. என்றைக்கு செஞ்ச பாவம், புள்ள உண்மை என்று மேல ஏற நேரம் துனியா விட்டு போக ஞாபகம் வராது. புள்ளை யாட்ட கொடுக்கிறது. ஆனா விபச்சாரம் அல்லாஹ் மறுமையில இருளாக்கிடுவான், அல்லாஹ் மறுமையில கேவலமாக்கிட கூடாது என்பதற்கு அந்த புள்ளையோட வர்றாங்க. அந்த புள்ளையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து காட்டுறாங்க, யா ரசூலல்லாஹ் ஜுஹைனா குலத்து பெண் என்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னார் மகன் இன்னாருக்கு குழந்தையை கொடுங்கன்றாங்க. அந்த ரொட்டி துண்ட சப்புன புள்ள கை மாற்றப்படுகிறது. அந்த தாய் கடைசியா பார்க்கிறான். புள்ளைக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு. எங்க அம்மா மௌத்தாவாங்கன்னா அந்த ரொட்டியை சாப்பிட்டிருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை குழி தோண்டப்படுகிறது. எல்லாம் ரெடியாக்கப்பட்டு ரஜும், அதாவது கல்லெறிந்து கொள்வதற்கான அத்தனை ஆயத்தம் ரெடியாகி வேகமா ஒருவர் கல்லை அறிகிறார். ரத்தம் தெரிக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள், கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். இப்படி வேற நாசமா போன பெண்ணை அடிக்கிற நேரம் இல்லை, கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். அந்த அம்மா சொன்னார்கள், அல்லாஹ் அவரை சுவர்க்கத்துக்கு அனுப்பிவிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணு முன்னாடி வைக்கப்பட்ட ஜனாசா, ஹாத்தமுல் அன்பியா, ஜனாசாவை தொழுவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, ரசூலுல்லாஹ் மன்னிப்பு கேட்கிறார்கள். சொன்னார்கள், மதீனாவில் 70 பேருக்கு மேற்பட்டவர்களுடைய ஈமானுடைய கணம், இந்த ஈமானுடைய கணம் அந்த அளவுக்கு கூட என்றார்கள். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, இந்த இரவுலே நாம் பாவம் செய்து விட்டோம் என்று மட்டுமல்ல, பாவத்தை மன்னிக்க இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம், அவன் ரஹீம். செய்த பாவத்தை இன்றைக்கு மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
அதனால் என் நேரம் முடிகிறது. மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி எல்லாம் விசாரிப்பான். விசாரிக்கிற நேரம் வஜீஅ யௌமைதின் பிஜஹன்னம், நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும். ஹல் மின் மஸீத், ஹல் மின் மஸீத், இன்னும் இருக்கிறார்களா, இன்னும் இருக்கிறார்களா, அதை கேட்க துடிக்கும். அந்த நேரத்திலே மனிதர்கள் ஒரு பக்கம், நரகம் இன்னொரு பக்கம். ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தீர்ப்பை சொல்லுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு அடியானுக்கும் நேர்மையான தீர்ப்பு, நியாயமான தீர்ப்பு. அந்த தீர்ப்பில் எந்த பிழையும் பார்க்க மாட்டோம். அந்த அளவுக்கான தீர்ப்புகள் நடக்கப்படும். இதற்கு பிறகு சிராத்து நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அந்த விஷயங்களை எல்லாம் சொல்வதற்குரிய நேரம் இல்லை. கடைசியாக ஒன்றை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஏனென்றால் நரகம் பயங்கரம் என்பதை மட்டுமில்லாமல் ஜன்னாக்குரிய பாதை. ஜன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காம மஹ்மூதாவுல எழுப்பாட்டப்படுவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் கோபத்தோடு இருப்பான், நான் சஜதாவிலே அப்படியே இருப்பேன், அல்லாஹ் என்னுடைய பெயரை கூப்பிடுவான் என்றார். என் பெயரை சொல்வான், யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக், உங்க தலையை தூக்குங்க என்பான் அல்லாஹ். நான் நீண்ட நேரமா பயந்து சஜதாவுல நின்று நான் எழும்பி அல்லாஹ்வை பார்ப்பேன். ரப்பு கேட்பான், என்ன வேணும் என்று கேட்பான், என்ன வேணும் என்று கேட்பான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாக முன்னாடி சொன்னார்கள், ஃபாத்திமா ஏதாவது வேணுமெண்டா கேளுங்க, நான் தர்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சன்னிதானத்தில் எனக்கு எதையுமே தர முடியாத மகளே என்றாங்க, எதையுமே தர முடியாத மகளே என்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அத்தனையும் தர்மம் பண்ணிவிட்டு தான் போனார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் அல்லாஹ் கேட்பான், என்ன வேணும் என்று. பெருமானார் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், உம்மத்தி உம்மத்தி, என்னுடைய உம்மத் யாரோ. அந்த நேரத்தில் எல்லாரும் டென்ஷன்ல நிற்கிற நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் இந்த உம்மத்துக்கு. யாருக்கு ஷஃபாஅத்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் அஸான் சொல்லி அந்த அஸானுக்கு நாம் ஒரு அஸான் துஆ சொல்லுவோம். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்ம வஸ்ஸலாத்தில் காயிம ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீல வபஅஸு மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅத. இந்த துஆவை யார் ஓதுறார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு யௌமுல் கியாமாவில் ஷஃபாஅத்தை கொடுப்பார். யாரு ஷிர்க் செய்யவில்லையோ, இஹ்லாஸோட ஈமான், தன்னுடைய லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை இஹ்லாஸா சொன்னாரோ அவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் உண்டு. அல்லாஹ்வுடைய இல்லையாலே தூய்மையா யாரு ஷிர்க் செஞ்சாரோ அங்க ஷிர்க்குக்கு இடமே இல்லை. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் ஷிர்க்கை ஒரு கதை. அதுக்குத்தானே சொல்லுகிறோம், கபரு போய் வழிபடாதீங்க. மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக, தாயத்தை தொங்க விடாதீங்க, வேணாம் என்றோம். ஏன்னா குர்ஆன் ஆயத், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் ஷிர்க்கை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். மற்ற பாவங்களை எல்லாம் மன்னித்து நாடியவர்களுக்கு விட்டுருவான். போ என்று மன்னிப்பான், ஷிர்க்கை மன்னிக்க மாட்டான். ஷிர்க்குக்கு ஜன்னா ஹராம். வமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. யார் இணை வைக்கிறார்களோ அவர்களுக்கு ஜன்னா ஹராம் ஆக்கிடுவான் அல்லாஹ். ஜஹன்னத்துக்கு தான் போகணும். இதற்குத்தான் இந்த அதாவது வேணாம், இது எல்லாமே ஷிர்க்குக்கு வரும், வேணாம் என்று சொல்லுவது இதற்குத்தான். ரசூலுல்லாஹ் சொன்னார், என்னுடைய ஷஃபாஅத் யாருக்கு தெரியுமா? இஹ்லாஸோட, யாருடைய கல்விலே லா இலாஹ இல்லல்லாஹ் இஹ்லாஸோட இருக்கிறதோ அவர்களுக்கு. நீங்க நினைச்சிட கூடாது ஷஃபாஅத்ல இருக்கிற எல்லாரும் போய் சேர்ந்து அடிப்பாங்க. அந்த செலக்டட் குரூப் உம்மத்தி, அவங்க நிலைமை என்னன்னு தெரியாம நடுவில் நிற்கக்கூடிய கூட்டம். ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்துக்கு பிறகு அவங்க ஜன்னாவுக்கு போற பெரும் பாக்கியம் கிடைக்க போகிறது. அந்த நாளிலே ஒரு நன்மையும் பெரிதாக தெரியும். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, பெருமானார் உம்மத்தி என்பார்கள். என்னுடைய உம்மத்துக்கு ரப்பே, என்னுடைய உம்மத்துக்கு ஷஃபாஅத் என்று சொல்கிற நேரம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதிலே ஒரு கூட்டத்தை எடுத்து போடுவான். திரும்ப ரசூலுல்லாஹ் சஜதாவிலே விழுவார்கள். யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக், முஹம்மத் தலையை தூக்குங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன வேணும் என்று அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் அன்றைக்கு தன்னுடைய நபியோடு, ரசூலோடு, ஹாத்தமுல் அன்பியாவோடு மிக நல்ல முறையில் நடந்து கொள்வான். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, இதற்கு பிறகு, இதெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு கடைசியாக சொல்கிறேன், அல்லாஹ் எங்களுக்கு நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தரணும். குர்ஆன் பேச ஆரம்பிக்கும். ஷஃபாஅத், ஒரு மனிதனுக்கு குர்ஆன் ஷஃபாஅத் செய்யும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஓதிய குர்ஆன், அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அந்த நாளில் வாய் சீல் வைக்கப்படும்.
வாய்க்கு பேச முடியாது, கைகள் பேசும், கால்கள் சாட்சி சொல்லும். எங்க நடந்து போனாய், என்ன பிடித்தாய், என்ன பேசும். பயங்கரமாக இருக்கக்கூடிய நாளிலே ஒரு கூட்டம் இந்த பயங்கரம் எல்லாம் தாண்டி தன் வாழ்க்கையில் அர்ப்பணித்து இறைவனுக்காக பள்ளியில போய் தன் வாழ்க்கையில் பள்ளியோடு நெருக்கி ஜன்னாவாசிகள் ரொம்ப பிஸியாக நிற்கிற நேரம்தான் இந்த சம்பவம் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, இதுவரைக்கும் யாருமே அல்லாவை பார்த்தது இல்லைன்னு நான் சொன்னேன். பெருமானார் ஒரு இரவிலே உட்கார்ந்து பௌர்ணமி, அதாவது பூர்ண சந்திரனை காட்டி தன்னை காண்பிக்க போகிறான். அந்த காட்சியை எல்லோ சொர்க்கவாசிகள் பார்க்க போகிறார்கள். அல்லாஹ் திடீரென்று திரை அப்பாலாக்கி தன்னை முழுக்க அப்படி காண்பிக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தன் கிண்டையை வெளிப்படுத்துவான். சாதாரணமா ஒரு இளைஞன் ஒரு யுவதியை பார்த்து எனக்கு இவதான் வேணும், உலகத்துள்ள அத்தனையும் விட எனக்கு இவதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னல்லாஹ ஜமீல் விரும்புகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை படைச்சதும் அல்லாஹ், அவ படைச்சதும் அல்லாஹ், இந்த நீர்வீழ்ச்சிகளை படைச்சதும் அல்லாஹ், இந்த மரமட்டைகளை படைச்சதும் அல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு அழகானவன் தெரியுமா? அழகான மனிதர்களை படைத்த ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கெண்டை வெளிப்படுத்துவார். அடியார்கள் அதை பார்ப்பார்கள். தன்னுடைய அடியார்கள் ரப்பை பார்க்க தொடங்குகிற நேரம் அல்லாஹ்வுடைய அந்த கண்கள் மெல்ல மெல்ல கால்கள் அல்லாஹ்வுடைய கெண்டை அல்லாஹ் வெளிப்படுத்துவார். கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் தன்னை வெளிப்படுத்துவார். அடியார்களுடைய கண்கள் அதை நோக்கி நிற்கும். அல்லாஹ் கேட்பான், என்ன வேணும் என்று கேட்பான். அப்பொழுது அடியார்கள் அல்லாஹ் வேணும் இது வேணும் என்று கேட்ட மனிதர்களுடைய கல்புகள் அமைதி பெற்றுவிடும். அதற்கு மேல் எதுவுமே தேவையில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அல்லாவை பார்த்து மயங்கி விடுவார்கள். அல்லாஹ் வேணும், ரப்புல் ஆலமீனை பார்க்க கிடைத்த இதையும் விட வேற எதுவுமே இல்லை என்று ஜன்னாவுடைய உச்சக்கட்ட மகிழ்ச்சியை பெருமானார் சொன்னார்கள். இவை அத்தனையுமே நடக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாவிகளாகினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன அதிபயங்கரமான தண்டனைகளில் ஃபிரௌனுக்கு அல்லாஹ் என்ன சொன்னான்? அல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் ஹல்ஃபக ஆயா. இன்றைய தினத்தில் உன்னுடைய உடம்பை பாதுகாப்ப, பின்னாடி வர்ற மக்களுக்கு அத்தாட்சியா. சூரா யூனுஸ் 91வது வசனம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபிரௌன் எவ்வளவு இப்படி அட்டுழியன், அந்த கதாபாத்திரத்தை அல்லாஹ் குர்ஆன் முழுக்க கொண்டு வர்றான். ஒரு கதையில ஒரு வில்லன் இருப்பான், கதாநாயகர் இருப்பான். இந்த முழு வரலாறுகளை அல்லாஹ் எடுக்கிற நேரம் ஃபிரௌனை காட்டி காட்டி கொண்டு வர்றான். அவன் கெட்டவன், இவ்வளவு கொடுத்த அந்த ஃபிரௌனுடைய உடம்பு அல்லாஹ் சொல்றான், அல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் ஹல்ஃபக ஆயா. பின்னாடி வர்ற மக்களுக்கு அத்தாட்சியை உன்னை பாதுகாப்பு. 1975 பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அவருக்கு தான் அந்த மம்மியுடைய ஆய்வு கொடுக்கப்படுகிறது. சாதாரணமாக ராயல் மம்மி மியூசியம் ஹாலில் உள்ள மம்மிஸ் எல்லாம் மருந்து போடப்பட்டது. ஆனால் ஒரே ஒரு மம்மி அதில் எந்த மருந்தும் போடப்படாதது. 1975 நம்ம அடிச்சு இதுதான் ஃபிரௌன் சொல்ல மாட்டோம். பட் 99% அதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம் என்பதனால் நாங்கள் சொல்கிறோம். அல்லாஹ் ரப்பல் என்பதை இந்த உலகத்தில் பார்க்கலாம். நாம் அட்டூழியக்காரனாக மௌத்தாக கூடாது என்பதற்கு சொல்கிறேன். 1975 அவர் லப்புக்குள் போனவர் ஒரு கிறிஸ்தவராக போனவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை சாதாரண ஒரு ஆள் மௌத்தாகினார். அவர் மேல் மாடியில் இருந்து தள்ளப்பட்டார். இன்றைக்குள்ள ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் அட்டப்சி ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம்னா, இவர் இப்ப இது சாப்பிட்ட பிறகு ஜீரணம் ஆச்சா இல்லையா, இத்தனை மணிக்கு தான் செத்து போனார், இதுதான் டேட், இதுதான் டைம் என்று சொல்ற அளவுக்கு சயின்ஸ் டெவலப் ஆகிருக்கு. இவர் மேல் மாடியில் 5ஆம் மாடியில் இருந்து குதிச்சிருக்கிறாரா, தள்ளி விட்ட ஃபோர்ஸ் எப்படிப்பட்ட ஃபோர்ஸ், இவர் இப்படி வந்தாரா எல்லாத்தையும் சொல்லலாம். அந்த அளவுக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கல்முனையில 2024 சுனாமி, ஒரு புள்ள நீதிமன்றத்தில் அந்த வழக்கு போகிற சுனாமி பேபியை DNA வச்சு சிம்பிளா இவங்க உமா இவங்க வாப்பான்னு பேபியை கையில கொடுத்துட்டாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இந்த நாட்டுடைய நீதித்துறை இந்த நாட்டிலே நடந்து
வந்திருந்தான். வெளிநாடுகளில் எவ்வளவு நடக்கிறது தெரியுமா அல்லாஹ்வுடைய இல்லையார்களே? அதே மாதிரி உள்ள போறார். இப்ப நடக்கிற டெஸ்ட் ஃபிரௌனுக்கு அதாவது இந்த டெட் பாடி மாரிஸ் புக்கைல் கையில கிடைத்திருக்கிறது. இப்ப அவரும் அவரோட சக விஞ்ஞானிகளும் அதுக்குள்ள நிக்கிற நேரம் டெட் பாடியுடைய ஆய்வு எப்படி வருகிறது? ரெட் கார்பெட் விரிக்கப்பட்டு பிளைட்ல வந்துதான் இப்ப லேபரட்டரிக்குள்ள போடப்பட்டிருக்குது. வெளியே வந்தவர் பதறினார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தையே மாற்றினார். என்ன பதறினார் தெரியுமா? அவர் சொன்னார், அந்த லங்ஸ்ல சால்ட் டிபாசிட் ஆயிருக்குது, ஸ்கின்ல சால்ட் டிபாசிட் ஆயிருக்கு. அப்ராக்சிமேட்லி மோர் தென் 3000 years ago, 3000 வருடம். இன்றைய நாளில் உன்னை என்று அல்லாஹ் சொல்லல, பி பதன் என்ற உடம்பு, ஓண்ட உடம்பு பின்னாடி வர்ற மக்களுக்கு அத்தாட்சியா பாதுகாப்புன்னு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா சொன்னார். அதை அவர் வெளியே வந்த பிறகு அவர் கொள்கையே மாத்துறார். பிரான்ஸ் அவரை கேவலப்படுத்தி வெளியே தள்ளுற அளவுக்கு அவர் கேவலத்தை சம்பாதிக்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர் கலிமாவை சொல்ல ஆரம்பிக்கிறார். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் ஷஹாதத்தை சொன்னார். அவர் ஒரு புத்தகத்தையே வெளியிட்டார், குர்ஆன், அதாவது பைபிள் அண்ட் மாடர்ன் சயின்ஸ். பைபிளையும் குர்ஆனையும் மாடர்ன் சயின்ஸை வைத்து உலகத்துக்கு அவர் விஞ்ஞானம் என்ன குர்ஆனோட கம்பatible இல்லையா என்று எழுதினார். அந்த புத்தகம் உலகத்தில் வேகமாக வியாப்தி அடைந்தது. நிறைய படித்தவர்கள் படித்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு அடியானை கேவலப்படுத்த நாடினால் அவன் கொடுத்த வாக்குறுதியை அப்படியே நிறைவேற்றுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சூரத்துல் பக்கரா 125வது வசனம் அல்லாஹ் என்ன சொன்னான்? அதாவது இப்ராஹிம் நபி எல்லா சோதனையும் வெற்றி கொண்டு விட்டார். அல்லாஹ் அவருக்கு ஒவ்வொரு சோதனையை கொடுக்க அல்லாஹ் எல்லாத்தையும் உங்களை இந்த மனித குலத்துக்கு தலைவனா மாத்தி விட்டேன் என்று அல்லாஹ் சொன்னார். தலைவனா மாத்திருந்தா என்னன்னு தெரியுமா? இந்த பள்ளிக்கு ஒரு தலைவர் நீங்க போட்டுடலாம், ஊருக்கு ஒரு தலைவரை போடலாம். அல்லாஹ் தலைவனை மாற்றினார். அல்லாஹ் ஒருவரை தலைவனாக்கினால் என்னன்னு பார்க்கணுமா? சூரத்துல் பக்கரா, இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா, மனித குலத்துக்கு நீங்க தலைவர். காலமின் சுர்ரியத்தி, இறைவா. ஏன்னா காபத்துல்லாக்கு பின்னாடி நின்றால் அக்ஸாவை நோக்கி தொழுதா காபத்துல்லா கிடைக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய கல்பு காபா. மதீனாவுக்கு போன பிறகு காபத்துல்லா பின்னாடி, அக்ஸா முன்னாடி இப்படி நிக்குது. ரசூலுல்லாஹ் இப்படி நிக்கிற நேரம் பேக் சைடுல காபா. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ரசூலுல்லாஹ் விரும்புற அந்த காபாவை நோக்கி மாத்தினார். என்ன? அந்த காபாவை அவர் கெட்ட நேரம் ஒரு துவா கேட்டார். ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்களிடமிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், இந்த சமூகத்திலிருந்து ஒரே ஒரு நபியை உண்டாக்கிறியா அல்லாஹ். இஸ்ஹாக் நபி, அவர் மகன் நபி, அங்க ஃபேமிலியே நபி. இஸ்மாயில் நபி 1000 வருடங்களுக்கு பிறகு ஒரு நபி பிறக்கிறார். ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன், ரசூல் இல்ல ரசூல், ஒரு நபி. இவங்கள்ட்ட இருந்து இஸ்மாயிலோட கேட்கிறார் இந்த துவாவை. இவங்கள்ட்ட இருந்து அந்த ஒரு நபி பிறந்தார், ரசூலுல்லாஹ். அந்த நபி இந்த ஆயத்து எங்க வரும்? சூரத்துல் பக்கராவுடைய 125 படிச்சு பாருங்க. அப்பதான் அல்லாஹ் சொல்ல, இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா. இன்றைக்கு கிப்லா தெரியாத முஸ்லிம் இருக்கிறார்களா? காபத்துல்லாவை கட்டினது இப்ராஹிம் நபி. இந்த முஸ்லிம்களுக்கு ஒரு தலைநகரம் வேணும், அந்த தாய் நகரம் வேணும். உம்முல் குரா மக்கா. மக்கா அந்த சிட்டியுடைய ஃபாதர் இப்ராஹிம் நபி. அவர் தான் புள்ளைய கொண்டு வந்து வச்சாரு அந்த இடத்துல. அந்த சிட்டி உருவாகிறதுக்கு அதுக்கு முன்னாடி மக்கான்னு ஒன்று இருக்கல, பக்கா. அந்த இடத்துல மகனை கொண்டு போய் வச்சு அந்த ஃபுல் ஆக்டிவிட்டியும் இன்றைக்கு போய் பார்க்கலாம். அவர் மகனை வச்சது, சஃபா மர்வால ஓடுறது இன்றைக்கு லைவ் 24 hours. அன்றைக்கு அவர்கள் பாலைவனத்தில் யாரும் இல்லாமல் எப்படி இருந்தாங்களோ ஜனாதிபதி மாதிரி ஓடுறார்கள். ஹஜ்ஜிக்கு இப்ராஹிம் நபி எங்கெல்லாம் அல்லாஹ் சோதித்தானோ, எங்க சைத்தானுக்கு கல்லடித்தாரோ, எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டாரோ, எங்க போய் உட்கார்ந்தாரோ, எங்க சிந்தித்தாரோ அத்தனையும் ஹஜ்ஜா மாத்தி இந்த உம்மத்துக்கு அதை கடமையாக்கி தலைவனாக்கி வைத்திருக்கிற ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் ஒருவனை தலைவனாக்கி துனியாவில் காட்டினால் இந்த உலகம் சேர்ந்தாலும் அவரை அழிக்க முடியாது. உலகம் சேர்ந்தால் அழிக்க